கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குட் மார்னிங். இந்த காலை டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோட பேச வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த காலை டிவோஷன்ல எந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம் என்றால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர். கடந்த 2 வீடியோவில் நான் எதை பற்றி பகிர்ந்து கொண்டேன் என்றால், ஹவு டு ப்ரே அண்ட் வை டு ப்ரே, எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினதை ஒரு தேவ மனிதன் 4 பகுதியாக பிரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்கல்ல, அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங், செகண்ட் சப்ளிகேஷன் ப்ரேயர், தேர்ட் இன்டர்செசரி ப்ரேயர், ஃபோர்த் சரண்டரிங் ப்ரேயர். முதலாவது நன்றி செலுத்துதல் ஜெபம், இரண்டாவது விண்ணப்பத்தின் ஜெபம், மூன்றாவது பரிந்துரை அல்லது மன்றாட்டின் ஜெபம், நான்காவது அர்ப்பணிப்பின் ஜெபம். இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துதல் ஜெபத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ணுகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, 3 ஜெப குறிப்பை சொல்லுங்க அப்படின்னா அந்த 3 ஜெப குறிப்பு என்னவாக இருக்கும்? உங்க மைண்ட்ல நீங்க யோசிச்சுப்பாங்க. ஓகே, இப்பொழுது தேவனுக்கு 3 காரியத்திற்காக நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னா என்னென்ன காரியத்துக்காக நன்றி செலுத்துவீங்க? இந்த 2த்தையுமே நான் வச்சு பார்க்கும் பொழுது, ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதும் போது நம்மளால ஈஸியா எழுத முடிஞ்சிருது. நன்றி செலுத்தும் போது அது நமக்கு என்ன பண்ணுறது, கஷ்டமா இருக்குது. நீங்க கேட்கும் போதே அப்படிலாம் இல்லை, நீயாவும் நினைச்சிட்டு பேசாத அப்படின்னு என்ன பண்ணுவோம், நீங்க சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. சரி, இப்பொழுது நான் இன்னும் இப்போ போறேன். கொடுத்த எக்ஸசைஸ்ல இருந்தே நான் சொல்றேன். நீங்க உங்களோட ஜெப குறிப்பை எழுதும் போது ஸ்பெசிபிக்கா எழுதிருப்பீங்களா? எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வரணும், எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகமாகணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா எழுதிருப்பீங்க, குறிப்பிட்டு எழுதிருப்பீங்களா? இதுவே நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவன் எனக்கு நல்லவராக இருந்தார், அதுக்காக நன்றி. தேவன் என்னை பாதுகாத்தார், அதுக்காக நன்றி. தேவன் என் கண்ணீரை துடைத்தார், அதுக்காக நன்றி. குறிப்பிட்டு என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். நானும் வர்ஷிப் பண்ணும்போது தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருடைய நன்றி செலுத்துறது எப்படி இருக்குமா, தேவனுடைய கண்ணீரை துடைத்தார், தேவனுடைய பிரச்சனையை மாற்றினார், நன்றி அப்படின்னு பொதுவாக என்ன பண்ணிடுவோம், சொல்லி முடிச்சிருவோம். குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். ஆனா ஜெப குறிப்பு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, குறிப்பிட்டு சொல்லுவோம். ஆனா நன்றி செலுத்தும் போது மட்டும் பொதுவா என்ன பண்ணிடுவோம், நன்றி செலுத்துறோம். இது ஏன்னு கேட்டா, நன்றி செலுத்துதல் நிறைய நேரங்களில் நமக்கு கஷ்டமாக மாறிவிடுகிறது. நன்றி செலுத்துதல் நமக்கு நிறைய நேரங்களில் கஷ்டமாக மாறிவிடுகிறது. ஒரு 2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சோ இந்த இடத்துல இருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, 2 ஒரே வார்த்தை 2 வசனங்களும் வருகிறதை பார்க்க முடியுது. ஒரே வார்த்தை என்னது, ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவன் ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே என்ன பண்ணுகிறான்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக நன்றி செலுத்துகிறார். இந்த ஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்னா, தேங்க்ஸ், ஹி கேவ் தேங்க்ஸ் அப்படின்னு, நன்றி செலுத்தினார் என்பதை பார்க்க முடியாது. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தில் அவர் முக்கியமாக எதை பிராக்டிஸ் பண்ணார்னா, பிதாவிற்கு நன்றி செலுத்துவதை அவர் என்ன பண்ணார்னா பயிற்றுவித்து கொண்டார், பிராக்டிஸ் பண்ணினார். ஸோ நாமும் இந்த காலை வேளையில என்ன பண்ண போறோம், குறிப்பாக இந்த நாள் முழுவதும் நீங்க எதுக்காக இவங்களோட ஜெபம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்ன அற்புதம் செய்ய போகிறார்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் என்ன பண்ண போகிறார், போஷிக்க போகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார். இந்த 2 அற்புதமும் நடக்கிறதுக்கு முன்பதாகவே இயேசு என்ன பண்ணுகிறாருன்னா, பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறார். நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அவர் நன்றி சொல்லல. நடந்து முடிஞ்சோடனே லாசரு உயிர் தெளிந்த அப்புறம் நன்றி செலுத்தல. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது அப்புறம் நன்றி செலுத்தல. அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறார். உங்களுடைய ஜெபமும் இந்த நாள் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா,
உங்களுக்கு ஒரு ஜெபம் குறிப்பு இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி மாத்தி ஜெபம் பண்ண போறீங்கன்னா, ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு முன்பதாகவே என்ன பண்ண போறீங்க, அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண போறீங்க. எப்படி அப்படின்னா, தேவனுடைய கடன் பிரச்சனை மாற்ற போகிறார், அதற்காக நன்றி. தேவனுடைய வியாதியை சுகமாக்க போகிறார், அதற்காக நன்றி என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாள் முழுதும் டைம் எடுத்து சொல்ல போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணுகிறது, வளர்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து இடத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவ்வளவு போல்டா நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுகிறாரு அப்படின்னா, ஒருவேளை நடக்கலனா அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை, கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு அந்த விசுவாசத்தோட நன்றி செலுத்துகிறார். நாமும் அந்த விசுவாசத்தோட கண்டிப்பா என்ன பண்ண போகுது, தேவன் அற்புதம் செய்ய போகிறார் என்பதை விசுவாசத்தோட என்ன பண்ண போறோம், நம்பி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். பிராக்டிஸ் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன், நன்றி. நீர் எப்படி ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே பிதாவுக்கு நன்றி சொன்னீங்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே நன்றி செலுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய ஜெபம் நன்றி செலுத்துகிற ஜெபமாக இருக்க உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் வைக்கப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. God bless you.